இனிய காலை பொழுதில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் என்ன சுணக்கமா இருக்கு, நல்லா போல்டா சொல்லுங்க. வணக்கம். என்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றிருக்காங்க தலைமை ஆசிரியர். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். திஸ் இஸ் த ரைட் டைம் டு டெல். ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் உள்ள ஒரு தலைமை ஆசிரியர், அங்கே ஒரு சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தேவைப்படும் போது ஒரு ஆசிரியருக்கு மாறுதல் கிடைத்து ஒரு ஆசிரியர் வரத்துக்காக இந்த தலைமை ஆசிரியர் முயற்சிக்கிறாங்க. ஆசிரியர் வராங்க, வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு 2 வாரத்தில் அந்த புதுசாக வந்த ஆசிரியர் இருக்காருங்களா, அந்த ஆசிரியர் அவங்களுக்கு, அவங்க மனைவிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்குது. அந்த புதுசாக வந்த ஆசிரியர் மாத இடையில் வந்திருக்கார், மிடில் ஆஃப் தி மந்தில் வந்திருக்காரு. ஒரு மந்த் எண்டில் நடக்குது, டெலிவரி நடந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த டைமில் அந்த தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியரை பார்க்க போகிறாங்க, அதாவது அந்த குழந்தைய பார்க்கறது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் எதிர்பாராத விதமாக அவர்கிட்ட அமௌண்ட்டு ஒரு 10,000 அமௌண்ட்டு கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? அந்த தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாரு. இது என்ன இருக்குது, பார்க்க போகிற இடத்துல கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. பட் அந்த ஆசிரியரை பற்றி அவ்வளோவா அந்த தலைமை ஆசிரியருக்கு தெரியாது. கேள்விப்பட்டது, விசாரித்தது, அவங்க நண்பர் மூலமாக விசாரித்தது தான். அவர் எப்படி நல்லா ஒர்க் பண்ணுவாரா, இல்லை ஓபி அடிக்கிறவரா, எப்படி என்ன ஏது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் போய் கொடுக்குறாரு. கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த ஆசிரியர் வந்து ஒரு அரசு ஆசிரியர், அவர்கிட்ட பணம் இருக்கும், கவர்மெண்ட்டில் தான் பார்க்குறாங்க, பெரிய செலவுலாம் அங்கே இருக்காது. அந்த தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியருக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மாதம் நடுவில் வந்திருக்காரு, சம்பளம் போடுறதில் ஒரு சிக்கல் இருக்கும். ஒரு வேளை முன்ன பின்ன ஆகலாம், அவர் சம்பளம் வாங்க முடியாத ஒரு சூழல் வரும். அந்த இடத்துல அவருக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, சேலரியால் சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு வெறும் 2 வாரம் தான் ஆன அந்த ஆசிரியருக்காக அவர் கொடுக்குறது இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா அது நம்மளை பற்றி அந்த அளவுக்குலாம் தெரியாது, பட் நான் கேட்கவும் இல்லை, வந்து ஒரு தலைமை ஆசிரியர் கொடுக்குறாரே அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க, சர்ப்ரைஸ் ஆனாங்க. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னா, கேட்டிங்களான்னா என்ன கேட்டாங்க. இல்லை என்னை கன்வே பண்ண இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ தான் சாரு வந்து, எப்போதுமே ஒரு விஷயம் உண்டு, விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு தான் எதாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். விமர்சனத்துக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இல்லைன்னா தோற்றுருவோம். ஸோ எவ்வளோ விமர்சனம், எப்படி உள்ள விமர்சனங்களாக இருந்தாலும் அதை நம்ம டேக்கிள் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர்றதுல தான் நம்முடைய வெற்றி இருக்குது. ஸோ அந்த அப்போல்லாம் சாரை பற்றி அந்த அந்த ஒரு ஆசிரியர், வந்த ஆசிரியர் இருக்கார்ல, அவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் சோசியல் சார் தான். அந்த பணம் கொடுத்தாருல, அவர் யாரும் இல்லை, நம்ம தலைமை ஆசிரியர் தான். உண்மையிலே ரொம்ப அது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னை பற்றி அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம போய் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒர்க் பண்ணலையே, கொடுக்க வேண்டிய அவசியம். நாளைக்கு வந்து நான் ஏதாவது ஒரு கிரிசல் அந்த மாதிரி வேறு ஏதாவது என்ன அப்படின்னு சோர்வடைகிற அளவுக்கு போகலாம். பட் அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஆசிரியர், நம்மளுடைய ஆசிரியர் சேலரி போடாததுனால அவர் சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினச்சி அது பண்ணார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு அவருங்கெல்லாம் யோசிச்சாங்களான்னு தெரியல. இல்லை, நான் என்ன ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் இருந்திருக்கேன். சரி, அதோட போகல, ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. வந்து முதல் நாள் நான் வந்த அன்றைக்கே என்ன பண்ணுறாங்க, சார் கொஞ்சம் வெளியில் போகணும் வாங்கன்னு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அழைச்சி போகிறாங்க. என்ன யாரை அழைச்சிக்கிட்டுன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு தலைமை ஆசிரியர் வண்டியில் வச்சு ஸ்டூடெண்ட் அழைச்சிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நாங்கள் வந்தோன்னா சரி 2 பேருமே பேங்க்கில் அழைச்சிட்டு போய் பசங்களை ஓப்பன் பண்ணதும் இன்னும் ஷாக்கிங்காக, 2வது ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா அது
இப்படி எனக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா தலைமை ஆசிரியர் எந்த அளவுக்கு இருக்காருன்னா அப்போ நம்ம இன்னும் கூடுதலாக எஃபர்ட்டை போடணுமோ வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சாரை பற்றி விசாரிக்கும் போது என்னது அவர்கிட்ட போய் மாட்டிட்டீங்களா அப்படிலாம் சொன்னாங்க. என்னடா அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், நூலை பிடிச்சி அளந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இதுதான் செஞ்சு தான் ஆகணும், நம்ம உழைக்க வந்திருக்கோம், நம்ம பணி கீழே இருக்கோம், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நூலை பிடிச்சி நிற்பார், அதை தாண்டி விட மாட்டார் அப்படின்லாம் விமர்சனங்கள் இருந்துச்சு. வெளியில் 1000 பேசுவாங்க இல்லையா, நம்ம உள்ளார இருந்து பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, என்னை பற்றியும் விமர்சனங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒரு விமர்சனம் இருக்கும். பட்டு ஸ்பாட்டில் கல நிலவரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த விமர்சனத்தெல்லாம் உடச்சி நொறுக்கி சுக்கு நுறாக்கி இவ்வளோ பெரிய வச்சு நம்ம ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ குயிக் மொமெண்டில் இந்த அளவுக்கு ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ விமர்சனங்களை தாங்கியிருக்கணும்னு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வெளியிலலாம் பேசப்படுது அப்படி நம்ம ஸ்கூல், அதுக்கு நம்ம ஸ்கூல் பெருமையாக வெளியில் பேசப்படுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் எவ்வளோ ஒரு மன உளைச்சல்களாக இருக்கணும், எவ்வளோ யோசித்து பார்த்துருக்கணும், அதை சரி பண்ணுறதுக்காக எவ்வளோ திங்க் பண்ணியிருக்கணும்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமும். ஏன்னா விமர்சனங்கள் இப்போ காலையில் நான் என்ன பண்ணேன், இந்த சைக்கிளெல்லாம் இங்கே எடுத்து எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக சார்ட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், சார் இந்த இடத்துல சைக்கிள் இப்படி வைக்கணும் சார், அப்படியே எல்லாம் வருவாங்க அப்படியே இப்படி போகிற மாதிரி வரிசையாக ஈவினிங் பெல் அடிச்சோன்னே ஈவினிங் அப்படியே வரிசையாக நின்று அங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். இப்படி வெயில் அந்த ஒரு தாக்கம் காலையிலே இந்த தமிழம்மா வந்து சார் அங்கே வைக்கிறீங்களே வண்டிலாம் வெடிச்சிடாதா, என்ன அங்கே போய் வைக்கிறீங்க அப்படின்னு அம்மா இன்னைக்கு ஒரு நாள்